இந்த வீடியோவும் ஒரு மணி ஒயர் கூட வீடியோ தான். இதில் வந்து 4.75 அடி அளவு வச்சு 22 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அடி 7 வரிசை போட்டிருப்பேன். மேலே வந்து ரன்னிங் ஒயரை வச்சு 4 வரிசை போட்டிருக்கேன். இப்போது மணி கோக்குறோம் பாருங்கள். ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒயரில் மணி கோக்கணும். நாட் எதுவும் போட தேவையில்லை. அப்படியே தான் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே நாட் போட்டுக்கினே வருவேன். ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை போடணும். நான் வந்து மணி கோத்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு இடையில 2 வரிசை போட்டிருக்கேன். மணி ஒரு வரிசை கோத்துட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். எங்கேருந்து ஒன்றாலும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கலாம். எங்கேருந்து ஜாயின் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் வந்து முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிட்டா அடுத்த வரிசைக்கு நம்ம போகலாம். இப்போது எல்லாமே ஏணிப்படி முடிச்சில் தான் போடணுமா, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மாடர்ன் ஒயர் கூட எல்லாமே ஏணிப்படி முடிச்சில் தான் போடணும். அது ஒன்றும் அப்படி கஷ்டம் கிடையாது. நான் நிறைய வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோலையும் இந்த வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போட்டிருப்பேன், பாருங்கள். இப்போ ஒரு வரிசை போட்டு முடித்தாச்சு. ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ 2 வரிசை போட்டதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மணி கோக்குறேன். இதில் பாருங்கள், நேருக்கு நேர் மணி கோக்கலை. ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலியாக இருக்கிற நாட்டில் மேலே மணி கோத்துருப்பேன். முதல் வரிசையும் 3வது வரிசையும் ஒரு மாதிரி இருக்கும். 2வது வரிசையும் 4வது வரிசையும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்னில் இது போட்டிருப்பேன். நல்லா ஒயர் கூடியே உத்து பார்த்தா டிசைன் தெரியும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி இல்லை ஒரே ஈக்குவலாகவும் 4 வரிசையும் ஒரு மாதிரியும் போடலாம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு மாற்றி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ 3வது வரிசையில் மணி கோவுத்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டேன். 2 வரிசை போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 4வது வரிசை. ஏன்னா எல்லாமே வந்து வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க முடியல, ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால. நான் ஏற்கனவே சொன்னாப்புல 2வது வரிசையும் 4வது வரிசையும் ஒரு மாதிரி இருக்கும். ஒயர் கூட போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து 3 வரிசை போட்டிருப்பேன். கீழே வந்து 4 வரிசை போட்டிருப்பேன். அந்த 4 வரிசையில் 3 வரிசை போட்டுட்டு மேலே வந்து 4 வரிசை போட்டிருந்தா ஒயர் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒயர் வந்து துண்டாயிட்டதுனால இதுக்கு மேலே போட முடியல. அதனால் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு 3 வரிசையோடு நான் நிறுத்திட்டேன். ஆனால் நீங்கள் போடும்போது மாற்றி போடுங்க, அழகாக இருக்கும் ஒயர் கூட.